அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அனைத்தும் திரைத்துளிகள். அதாவது ஒரு பெரிய ஒளியிலிருந்து சிதறிய சிறிய ஒளித்துளிகள். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. தியானமே மிகவும் சிறந்த தானமாகும். ஆகவே தியானம் செய்வோம், தியானம் செய்வோம், தினமும் தியானம் செய்வோம். முதலில் நாம் நம்முடைய கதாநாயகரை பாதியில் விட்டதனால் ஒரு சில நிகழ்ச்சிகள் கூறிவிட்டு நம்முடைய இன்றைய ஆன்மீக அனுபவத்திற்கு செல்வோம். அதாவது இசை வகுப்பிலிருந்து வெளியேறிய நமது நாயகர் பிறகு சாப்பிட்டு பல வேலைகளை செய்து இரவு தூங்கப் போய்விட்டார். அப்பொழுது அவர் நண்பர் அவர் மிகவும் உதவியாக இருந்தார். அவர் கூறினார், நாளை காலை நீங்கள் குருவை சந்திக்க வேண்டும் என்று கூறிவிட்டார். இவரும் மகிழ்ச்சியாக இருந்தார். அடுத்த நாள் காலை எழுந்தவுடன் குருவை சந்திக்க சென்றார். அவர் அறைக்குள் நுழைந்ததும் மிகவும் சுத்தமாகவும் வசீகரமானதாகவும் இருந்தது. குரு முகத்தில் நல்ல தேஜஸ் தென்பட்டது. அன்பான முகம் போல தோன்றியது. குரு பேச ஆரம்பித்தார். வா, வந்து உட்காரப்பா. நான் சில விஷயங்களை போய் முடிவு செய்ய வேண்டும். நீ வந்து இப்பொழுது சாதாரண பிறவிகளைப் போல எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு இந்த ரொட்டீன் ஒர்க் எல்லாம் செய்து கொண்டு இப்படியே இருந்து விடுவது ஒரு முறை. இன்னொன்று, நான் கற்றுக் கொடுக்கும் பாடங்களை கடுமையாக இருந்தால் பயிற்சிகளாக இருந்தாலும் கற்றுக்கொண்டு பெரிய துறவியாவது இன்னொரு இது. இது இரண்டில் ஏதாவது ஒன்று நீதான் முடிவு செய்ய வேண்டும். இதில் எங்களுடைய வற்புறுத்தல் எதுவுமே கிடையாது. இது உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய விருப்பப்படிதான் நாங்கள் செய்வோம் என்று கூறிவிட்டார். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், பல பிறவிகள் முந்தைய பிறவிகளில் நாம் இருவரும் ஒன்றாக பயணம் செய்துள்ளோம் என்றும் கூறினார். நாயகர் யோசித்தார். அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்தது. ஆகவே குரு மிகவும் நல்லவராக தோன்றுகிறார். ஆகவே நாம் முடிவு செய்ய வேண்டியது குருவின் சொற்படி நடந்து நல்ல துறவியாக வேண்டியது என்று முடிவு செய்தார். அதையே அவரிடம் கூறினார். ஐயா, நான் உங்களிடமே எல்லா கல்வியையும் கற்றுக்கொண்டு நல்ல துறவியாகவே விரும்புகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நல்லது, நல்லது சொன்னாய் என்று குரு சொன்னார். ஆகவே இனிமேல் காலையில் நீ இங்கு வந்துவிட வேண்டும். நான் போதித்து முடித்த பிறகு நீ மற்ற வேலைகளை கவனிக்கலாம் என்று கூறி, மற்றொன்று, இப்பொழுது உன்னுடைய குடுமி முடியை உன்னுடைய பெற்றோரிடம் கொடுத்து விடலாமா என்று கேட்டார். அந்த வழக்கம் என்னவென்றால், குருவானவர் இவரை ஆன்மீக மகனாக ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். நமது நாயருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை என்றால் ஒரு பெரிய நிகழ்ச்சியாகும். இன்று அவருடைய பெற்றோர்கள் குருவை சந்திப்பார்கள். அப்பொழுது இது தரப்படும். அடுத்ததாக, இவர் அவருடைய ஆன்மீக மகனாக இருப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைந்தார். உடனே கிளம்பி வகுப்பிற்கு சென்று விட்டார்கள். இப்பொழுதுதான் ஒரு பெரிய எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. அதாவது மனிதனுக்கு காலையில் ஒன்று, இரவு ஒன்று என்று ஒவ்வொரு வேளையிலையும் அதிர்ச்சி காத்திருப்பது மிகவும் கஷ்டமான விஷயமாகும். அதுபோலவே இவர் வகுப்பில் சென்று பாடங்களை கற்றுக்கொண்டு சாப்பிட செல்லும்போது, சாப்பிட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே நண்பர் கூறினார், இன்று நமக்கு சமையல் அறையில் வேலை உள்ளது. ஆகவே சமையல் அறையில் சென்று வேலை பார்ப்போம் என்று கூறி அழைத்துச் சென்றார். அங்கு சென்றால் இவர்களுக்கு அங்கு என்ன வேலை என்றால், பர்னஸ், அதாவது நெருப்பு எரியும் இடம். மேலே பார்லி வறுத்து கொண்டிருப்பார்கள். அந்த அறைக்கு கீழே இந்த நெருப்பு பர்னஸ், அதாவது உலை இருக்கும். அதில் எரிபொருளை தூக்கி போட வேண்டும். இவ்வாறு
அங்கு இருந்தவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களும் போய் வேலையில் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது இவர் சிறுவராய் இருந்தால் மெதுவாகத்தான் கொண்டு போய் போட முடிந்தது. அந்த பெரிய கரண்டியால் எடுத்துக்கொண்டு போய் போட வேண்டும். அப்படி போட்டுக் கொண்டிருந்தபோது, ஒரு சமயம் இவருடைய கரண்டி ஒரு கண்காணிப்பாளர் காலில் பட்டுவிட்டது. அவருக்கு வந்ததே கோபம். இவரை தூக்கி வீசிவிட்டார். இவர் வேகமாக பறந்து சென்ற அவர் நெருப்பில் முன்பக்கம் விழுந்தார். அங்கே ஒரு கூர்மையாக துருப்பிடித்த ஒரு கம்பியில், இரும்பில் அவரது கால் குத்திவிட்டது. உடனே அங்கெங்கும் ஒரே தசை நாற்றம், எரிகின்ற தசை நாற்றம் கிளம்பி எல்லோரையும் தூக்கிலும் வந்தது. உடனே எல்லோரும் பயந்து ஓடி வந்து இவரை தூக்கி வெளியில் வைத்து, அதற்குள்ளே இவருக்கு உடல், அதாவது இருபுறமும் முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் நெருப்பு காயங்கள் ஏற்பட்டு விட்டன. வலி, காலில் வலி தாங்க முடியவில்லை. இவர் சிறிது நேரத்தில் மயக்கம் அடைந்து விட்டார். உடனே இவரை கொண்டு போய் குருவினுடைய அறையில் வைத்து அவருக்கு மூலிகை திரவங்கள் தடவி சிகிச்சை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது கண் வைத்த அவர் பார்த்தபோது குரு இன்னொரு மருத்துவ சேவையும் இருந்தார். நீ கவலைப்படாதே, உன்னுடைய காலை நாங்கள் காப்பாற்றி விடுவோம், மருத்துவர் கவனித்துக் கொள்வார் என்று கூறினார். வலி தாங்க முடியவில்லை. மேலும் சில மருந்துகளை திரவத்தை மேலே தடவி குரு தன்னுடைய கையால் என்னை வருடி கொடுத்தார். கொஞ்ச நேரத்தில் நான் தூங்கிவிட்டேன். எப்பொழுது தூங்கினேன், எப்பொழுது எழுந்தேன் எனக்கு தெரியாது. ஆனால் காலையில் விடியற்காலையில் சூரியன் நிற்கும்போது பார்த்தால் குரு என்னுடைய பக்கத்தில் இருக்கிறார். அவர் எப்போது தூங்கினார், எப்போது எழுந்தார் என்பதை தெரியவில்லை. எனக்கு மனது மிகவும் கஷ்டப்பட்டது. இப்படியாப்பட்ட குருவை அடைவதற்கு நாம் மிகவும் புண்ணியம் செய்திருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டார். இப்படியாக அவரது காலில் ஏற்பட்ட இந்த காயம் வடுவானது அவர் வாழ்நாள் முழுவதுமே அவருக்கு இருந்தது. தழும்பாக இருந்தது. சில சமயங்களில் குத்திய இடத்தில் வலியும் தெரிந்தது. இப்படி இருந்தவர் குணமானவுடன் நாம் ஏற்கனவே பார்த்தபடி அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து நெற்றியில் நெற்றிக்கண் திறக்குமாறு செய்தனர். இதனால் அவர் பல திறமைகளை பெற்றார். அந்த திறமையை பார்த்த அவரது தலைவர், மட தலைவர், இந்த சக்திகளை நீ நல்ல விதத்திற்கு தான் உபயோகப்படுத்த வேண்டும், கெட்ட விஷயத்திற்கு உபயோகப்படுத்தக்கூடாது. மேலும் ஒருவருக்கு இது கெடுதல் விளைவிக்கும் என்றாலும் அதை நிறுத்திவிட வேண்டும், அவர்களுக்கு தெரிவிக்கக்கூடாது என்று கூறி, இந்த நாட்டின் அதிபர் உன்னை பார்க்க விரும்புகிறார், அவர் உன்னை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார் என்று கூறினார். அதாவது இவருடைய ஆறா பார்க்கும் திறமை எப்படி என்றால், ஒரு மனிதர் கெட்ட எண்ணத்தோடு வந்துள்ளாரா, நல்ல எண்ணத்தில் வந்துள்ளாரா என்பது நன்றாக அவருக்கு தெரிந்துவிடும். அது எப்படி நடத்தப்பட்டது என்றால், அதிபர் பேசிக் கொண்டிருக்கும் போது விருந்தினர் ஒருவர் இவர் ஒரு மூலையில் மறைந்திருப்பார். அவர்கள் பேசி சென்றவுடன் இவர் அவர்களுடைய பற்றிய குணத்தை, நல்ல குணமா கெட்ட குணமா என்பதை தெரிவிப்பார். இவ்வாறாக ஓடிக்கொண்டிருந்தது. பிறகு உடற்கூறு அனாட்டமி சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதாவது பாடி பிரேக்கர்ஸ் என்று அங்கு இருந்தார்கள். அவர்கள் பிணத்தை பிளந்து அதனுடைய பாகங்களை பிரித்து இவர்களுக்கு காட்டி இவருக்கு அனாட்டமி சொல்லிக் கொடுத்தார்கள். எந்த வியாதியால் இவர் இறந்தார், எப்படி இறந்தார் என்பதையெல்லாம் விளக்கி கூறப்பட்டது. பிறகு மருத்துவ மூலிகைகள் சேர்ப்பதற்காக வழக்காடுகளில் சென்று நிறைய மூலிகளை எப்படி இனம் கண்டு எடுத்து வருவது என்பதை பயிற்சி பெற்றார். இப்படியாக அவர் மருத்துவராக உருவாக்கி கொண்டிருந்தார். பிறகு பிறகு அவருடைய கதை நின்று கொண்டிருக்கிறது. நாம் இத்துடன் இதை பற்றி நிறுத்திக் கொள்வோம். இப்பொழுது ஆன்மீக அனுபவத்தை பார்ப்போம். முதலில் ஏற்கனவே நான் சிறு வயதிலிருந்தே மனவளக்கலை பயின்றதை கூறியிருக்கிறேன். ஆனால் இப்போது ஆரம்பிப்பது பிரமிட் தியானம். பிரமிட் தியானத்தை பற்றி முதலில் பேசுவோம். பிறகு நேரம் இருந்தால் மற்றவற்றை நாம் பேசலாம். பிரமிட் தியானம் எனக்கு அறிமுகப்படுத்துவது எப்படி எனில், இந்த யூடியூபில் பார்த்து கொண்டிருந்த போது
தேர்ட் ஐ என்று மூன்றாம் கண் நெற்றிக்கண் என்று கீலர் பாஸ்கர் ஒரு காணொளி போட்டிருந்தார். உடனே நானும் அதை பார்த்தேன். அதில் அவர் ஒரு காசு இல்லை, ஒன்றும் இல்லை, நல்ல தியானத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம், நன்றாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அப்பொழுது அவர் அறிமுகப்படுத்தியது திருப்பதி பல்கலைக்கழகத்தில் உள்ள டாக்டர் சண்முக சுந்தரம் என்பவரை அறிமுகப்படுத்தி, இவர் உங்களுக்கு இது பற்றிய விவரமாக கூறுவார் என்று கூறினார். அவரும் நம்முடைய எல்லா ஆசான்களும் கூறுவது போலவே விவரமாக எல்லாவற்றையும் கூறினார். செய்வோம் கூடாது என்று கூறினார். இது போன்ற மற்ற குறிப்புகளை கூறி தியானத்தை ஆரம்பித்து நடத்தி வைத்தார். ஒரு தியானத்தையுமே பண்ணி முடித்து விட்டார். அன்றிலிருந்து நானும் இந்த தியானத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன். இதுதான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன். அதாவது எப்படி இந்த பிரமிட் தியானத்தில் நுழைந்தேன் என்பது பற்றி உங்களுக்கு கூறுகிறேன். அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த போது இந்த யூடியூபில் இந்த பிஎம்சி சேனல்கள் பார்த்து கொண்டிருந்தேன். பிஎம் சேனலில் என்னை மெம்பராக அங்கத்தினராக சேர்த்து விட்டபடியால் அதில் வருகின்ற நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் எகிப்து செல்வதற்கு உரிய பிளேயர்ஸ் வந்தது. எகிப்து செல்பவர்கள் இதில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். நான் சேர்ந்து ஒரு மாதம்தான் இருக்கும். அப்பொழுதுதான் இது வந்தது. இருந்த உடனே எனக்கு பிரமிட் என்றால் ஈசா பிரமிட் தான் எல்லாருக்கும் நினைவு வரும். எனக்கும் அது பெரிய பிரமிடாக மனதில் ஏற்பட்டதால், சரி நமது ஆரம்பமே ஈசா பிரமிடில் இருக்கட்டும் என்று ஈசா பிரமிடு போவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்தினேன். அதற்குரிய டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட் இதையெல்லாம் ரெடி பண்ணி அந்த தேவையான பணத்தை கட்டி எல்லாம் ரெடியாகிவிட்டோம். வம்சி அவர்கள் தான் எங்களை கூட்டிக் கொண்டு போனார். நாங்கள் ஒரு 14 பேர் தான் போனோம். அதனால் மிகவும் நன்றாக இதை உணர முடிந்தது. முதலில் நாங்கள் சென்றது ஈசா பிரமிடை சுற்றி வந்தோம் முதல் நாள். பிறகு மியூசியத்திற்கு சென்று அங்கிருந்த இந்த மம்மிஸ்ன்னு சொல்வார்களே, பதப்படுத்தப்பட்ட ராஜாக்களின் உடல் அவைகளை அதை பார்த்தோம். பிறகு அங்கு இந்த அவருடைய லைஃப் சிம்பிள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சின்னம், அதை நான் போட்டிருக்கின்ற குளோபல் புத்தகத்தில் போட்டிருக்கின்ற அந்த படங்களை பார்த்தால் தெரியும் உங்களுக்கு. கடைசியாக கல்லில் ஒரு உருவம் செதுக்கப்பட்டிருக்கு. அதுதான் அவருடைய லைஃப் சிம்பிள். அதை வாங்கினேன். உலோகத்திலும் வாங்கினேன். இவைகளை நான் புத்தகம், அது எகிப்தை பற்றிய எல்லா விவரங்களையும் தெரிவிக்கின்ற புத்தகங்களை வாங்கினேன். ஒன்றாக வாங்கி மற்ற கோயில்களுக்கு சென்றோம். கோயில்களுக்கு அந்த ஒரு கோயிலில் தான் இந்த தோணில் இருந்த அந்த லைஃப் சிம்பிளை பார்த்தபோது எனக்கு ஆக்கினா சக்கரத்தில் ஒரு அதிர்வு ஏற்பட்டது. அதன் பிறகு இந்த ஸ்பிங்க்ஸ் என்று சொல்வார்களே, மனித தலையும் மற்றும் சிங்க உடலுமாக இருக்கின்ற இடத்தை சுற்றி வந்தோம். அங்கு வம்சி சொன்னார்கள், இதில் இன்னும் நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. இன்னும் சிறிது காலம் கழித்துதான் நாம் அவற்றை தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நம்முடைய எனர்ஜி நிலை, அறிவு நிலை உயர்த்தப்படும் போதுதான், நாம் உயர்த்தும் போதுதான் அவைகள் நமக்கு புலப்படும். ஆகவே நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார். அது இவ்வாறு பல கோயில்களை செய்து முடித்த பின் கடைசி நாளாக மறுபடியும் ஈசா பிரமிடுக்குள் சென்று தியானம் செய்வது என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது. வம்சி அவர்கள் இன்னொரு ஏற்பாட்டையும் செய்திருந்தார். அதாவது நம்முடைய ஆப்பிரிக்க இன மக்களுக்காக இந்த தியானம் நடத்தப்பட வேண்டும். ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற நம்முடைய சங்கத்தில், பிஎம்சி இணைந்துள்ள
அனைவரும் அதே நேரத்தில் தியானம் செய்தால் இன்னும் நல்ல பயன் கிடைக்கும் என்று கூறி அவர்களுக்கு தெரிவித்திருந்தார். ஆகவே நாங்கள் சுப சுப முகூர்த்த வேலையில சொல்லுவார்களே, அதாவது காலை பிரம்ம முகூர்த்த வேலை, பிரம்ம முகூர்த்த வேலை என்று சொல்கின்ற காலையில் நாங்கள் 5 மணிக்கு சென்று 5 மணியிலிருந்து 7 மணி வரை ஈசா பிரமிடின் கிங் சேம்பர், இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிங் சேம்பர் எங்கே இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். அவ்வளவு தூரம் நடந்து அந்த படிகள் ஏறி படுத்துக்கொண்டு போவது போல் போய் இந்த கிங் சேம்பரை அடைய வேண்டும். அங்கு போய் நாங்கள் 2 மணி நேரம் தியானம் செய்தோம். அதே சமயத்தில் மற்ற எல்லோரும் செய்திருப்பார்கள் என்று நாங்கள் நம்பினோம். அது அந்த மிகவும் மௌனமாக இருந்தது, மிகவும் ரம்மியமாக இருந்தது. எப்படி நேரம் போனதே தெரியவில்லை. அவ்வளவு நேரம் நாங்கள் அதில் செய்து கொண்டிருந்தோம். செய்து கொண்டு இருந்து நாங்கள் வெளியில் வந்தால் சரியான நல்ல கிளைமேட், நல்ல தட்பவெப்பம் இருந்தது. நாங்கள் உடனே கிளம்பி விமான நிலையத்துக்கு வந்து இந்தியாவிற்கு வந்துவிட்டோம். இது உண்மையாகவே நான் 2வதாக சென்ற பிரமிட் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த பிரமிட் தியானத்துக்கு வருவதற்கு முன்னாலேயே எனக்கு இந்த பிரமிட் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது எங்கு என்றால் கோயம்புத்தூரில் நான் மனவளக்கலை பயின்று கொண்டிருந்த போதே எனக்கு இதை கூறினார்கள். பிரமிட் உள்ளே சென்று தியானம் செய்தால் பலன் அதிகமாக கிடைக்கும் என்று அவர்கள் கூறியபடியால் நாங்கள் சென்று அங்கு பார்த்தோம். அப்பொழுதுதான் இந்த புதிதாக கட்டப்பட்டிருந்தது. அதை கூட நீங்கள் பார்க்கலாம். 1992 கட்டப்பட்டதாக குறிப்பு உள்ளது. அங்கு சென்று மனவளக்கலை தியானம் தான் செய்தேன். ஏன்னா அப்பொழுது எனக்கு இந்த பிரமிட் தியானம் தெரியாது. ஆகவே பிரமிட் தியானம் செய்யும் போது பிரமிடில் இருந்து மனவளக்கலை கை குண்டலினி யோகா என்ற பயிற்சியை மேற்கொண்டேன். அந்த பயிற்சியில் அதில் ஆராதார நிலை என்று ஒன்று உள்ளது பயிற்சி, மற்றும் 9 மைய தவம் என்று உள்ளது, சமாதி நிலை என்று ஒன்று பயிற்சி உள்ளது. மேலும் காவடி பயிற்சி என்று கூட ஒன்று உள்ளது. காவடி பயிற்சி என்றால் ஆக்கினை, துரியம், பிடரிக்கன் என்பது தலைக்கு பின்னால் தண்டுவடம் வந்து சேரும், மூளையில் வந்து சேரும் இடத்திற்கு பிடரிக்கன் என்று பெயர். இதில் போய் வந்து ஆக்கினையில் ஆரம்பித்து பிடரிக்கன் போய் திரும்பவும் ஆக்கினைக்கு வருவது இந்த காவடி பயிற்சி என்று பெயர். அடுத்தது சமாதி பயிற்சி. சமாதி பயிற்சி என்பது நாம் மனதாலேயே இந்த இறைநிலையை சென்று அடையும் விதம். எப்படி என்றால், நாம் தியானத்தில் இருக்கிறோம், மனதளவில் விரிவடைகிறோம். இந்த உடல், அதாவது ஆன்மா எல்லாம் சேர்ந்து இந்த உடல் தொகுதி அப்படியே மனதால் விரிவடைகிறதாக எண்ணுவோம். முதலில் இந்த அறை முழுவதும் நாம் விரிவடைகிறோம். விரிவடைந்து தெரு முழுவதும் விரிவடைகிறோம். பிறகு அந்த நகரம் முழுவதும் விரிவடைகிறோம். மேலும் அதை சுற்றி அதுக்கு மேலாக இந்தியா முழுவதும், நாடு முழுவதும் விரிவடைகிறோம். பிறகு பூமி முழுவதும் நாம் விரிவடைகிறோம். பிறகு சந்திர மண்டலம் வரை விரிவடைகிறோம். சூரிய மண்டலம், அடுத்தது பிரபஞ்சம், சக்தி களம், அடுத்தது ஆதி. அதாவது நம் மனதால் விரிவடைந்து இந்த உலகம் பிரபஞ்சம் போலாக விரிந்து கடவுளாகவும் விரிவடைகிறோம். இப்போது சம ஆதி, சமம் பிளஸ் ஆதி சமாதி. இந்த நிலையில் ஆதியோடு இருந்து நாம் எல்லோரையும் வாழ்த்துக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தையே வாழ்த்துக்கிட்டு மறுபடி அதே வரிசையில் நாம் கீழே வந்து விடுவோம்.
இப்படியாக அந்த தவம் செல்கிறது. அடுத்தது நான் சென்றது கத்தால். ஹைதராபாத்தில் உள்ள கத்தால் பிரமிட். அந்த பிரமிடில் முதலில் நாங்கள் பத்திரிஜி வாழ்ந்த வீட்டிற்குள் சென்று அங்கு தியானம் செய்தேன். இப்பொழுது பிரமிட் தியானம் தான் செய்தேன். நான் நன்றாக தியானம் செய்து கொண்டு இருந்தேன். 1 மணி நேரத்துக்கு மேலாகிவிட்டது. எனது நண்பர் வந்து எழுப்பி விட்டார். வாங்கள் செல்லலாம். ஏன்னா அவருக்கு வீட்டுக்கு வர வேண்டும் இல்லையா? அவருக்காக கிளப்பி வைத்து விட்டார். சரி என்று வர வேண்டியதாகிவிட்டது. பிறகு வெளியில் வந்தோம். அங்கு இந்த புத்தகங்கள் விற்கும் விற்பனை நிலையம் இருந்தது. அங்கிருந்த நபர் என்னுடைய நண்பருக்கு நம்முடைய பிரமிட் தியானத்தினுடைய சிறப்புகளை நன்றாக விளக்கிக் கூறினார். அசைவம் சாப்பிடக்கூடாது என்றும் அவரும் வற்புறுத்தினார். ஏனால் நான் சொன்னால் அவர் எப்படி எடுத்துக்கொள்வார் என்று தெரியாது. அவர் சொன்னது எனக்கு மிகவும் நன்றாகப்பட்டது. நல்லதாகவும் போய்விட்டது. அவரை நான் வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் அங்கு நிறைய தெலுங்கு புத்தகங்கள் இருந்தன. சில ஆங்கில புத்தகங்கள் இருந்தன. நான் சிலவற்றை வாங்கி ஆங்கில புத்தகம் மட்டும் குறிப்பேடுகளை மட்டும் வாங்கிக் கொண்டு வந்துவிட்டோம். உள்ளே மகேஸ்வர மகா பிரமிட். முன்னால் பெரிய சிவன் சிலை உண்டு. அதுதான் அதற்குடைய அடையாளம். உள்ளே சென்று உள்ளே சென்று கொஞ்சம் தூரம் சென்றிருப்போம். இப்படி சுத்தி வந்தபோது ஏன்னா மேலே ஏற வேண்டும் கிங் சேம்பருக்கு. அப்பொழுது சுருட்டு புகை வந்தது. சுருட்டு புகை வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு பெரிய காவல் நிறைந்த இடத்தில் எப்படி இந்த புகை மனம் வருகிறது என்று பார்த்தபோது எனக்கு அப்பொழுது ஒன்றும் தெரியவில்லை. சரி என்று மேலே கிங் சேம்பர் சென்று அங்கு தியானம் செய்து அங்கேயும் சீக்கிரம் வர வேண்டியதாகிவிட்டது. ஏனென்றால் நண்பர் கூட இருப்பதால் அவரை அழைத்து வர வேண்டும். உடனே இறங்கி வந்து அன்னதானத்தில் கலந்து கொண்டு நாங்கள் மறுபடி அவருடைய பத்திரிஜியினுடைய சமாதி இடத்தை பார்த்துவிட்டு நாங்கள் திரும்பி வந்து விட்டோம். பிறகுதான் வம்சி அவர்கள் கூறினார்கள், அதாவது அவங்க வந்த அந்த மனம் என்பது பத்திரிஜியுடைய குரு இருக்கிறார்களே அவர் சொல்லிட்டு கொடுப்பாராம். அவருடைய நிலை, அதாவது அவர் அங்கு இருக்கிறார், அவருடைய சக்தி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த மனம் வந்தது என்று கூறிய போது நான் மிகவும் வியந்தேன். அந்த அனுபவத்தை பெற்றது எனக்கு மிக நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்தியது. நேரம் கருதி இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். நன்றி.